திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர் விக்னேஷ். இவர் சொந்த ஊர் களக்காடு பகுதியை சேர்ந்தவர். இது ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிட்டு இருக்காரு. இவர் சிறந்த முறையில் பணியாற்றுறதுனால இந்த ராதாபுரம் அரசு மருத்துவமனைக்கு மக்கள் வருவதற்கே அச்சப்பட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி இந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே ராதாபுரம் அரசு மருத்துவமனைக்கு போனால் தான் நம்மளுடைய நோய்க்கு தீர்வாகும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை மாற்றி கொண்டு வந்தவர் டாக்டர் விக்னேஷ் அவங்களாம். இவங்க வந்த பிறகு தான் இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு அன்பான அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய கனிவான உபசரிப்பினால் பல 1000 பேர் இந்த மருத்துவரால் குணமாகி போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மருத்துவரை வள்ளியூருக்கு பணியிடை மாற்றம் செஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாச்சு. அதே போல் மருத்துவருக்கு அந்த ஆர்டரும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாச்சு. இதை கண்டித்து இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், அதாவது காரியகுளம், இந்த கணபதி நகர், ராதாபுரம் பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் திடீரென ராதாபுரம் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டாங்க. அதாவது இந்த மருத்துவரை இங்கேருந்து மாற்றக்கூடாது, இது இந்த மருத்துவர் மூலமாக தான் இந்த மருத்துவமனைக்கே ஒரு பேர், இந்த மருத்துவமனையை வச்சு தான் இன்றைக்கி அடித்தட்டு மக்களுக்கு கூட பலன் பெற்றுட்ருக்குறாங்க, அதனால் இந்த மருத்துவரை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வலியுறுத்தினாங்க. இந்த வலியுறுத்தத்தின் பெயரில் போலீஸ்காரங்களும் வந்தாங்க. அவங்க இப்போ உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மருத்துவருக்கு பணியிட மாற்றம் பண்ண ஆணையை ரத்து செஞ்சாச்சு, அந்த மருத்துவர் மறுபடியும் இங்கே பணியாற்றுவார் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விக்னேஷ் மருத்துவர் மறுபடியும் இந்த மருத்துவமனைக்கு வரலைன்னா, பணியாற்ற இங்கே அவருக்கு அவருக்கான ஆணையை கொடுக்கல அப்படின்னா மீண்டும் பெரிய லெவலில் போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தகவல் மக்களுக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறாங்க. ஆனால் இது திட்டமிட்டு இந்த மருத்துவருக்காக போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னெடுத்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். அதனால் இந்த மருத்துவர் ராதாபுரம் பகுதி மக்களினுடைய மனதை கொள்ளையடித்த ஒரு மருத்துவராக இருக்கிறார் இந்த விக்னேஷ். அதனால் இந்த விக்னேஷ் மீண்டும் ராதாபுரம் மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. ராதாபுரம் டாக்டர் எங்களுக்கு வேணும். அவர் ஒரு நல்ல மனுஷன். ஏன்னா அவர் ட்ரான்ஸ்ஃபரை இது பண்ணக்கூடாது. அவர் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். இந்த ராதாபுரம் ஜிஹெச்சுக்கு கண்டிப்பாக அவர் வேணும். அதனால் எங்களுக்கு ஆர்டர் வேணும். திருப்பியும் எங்களுக்கு ராதாபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அவரை மாற்றிட்டாங்கன்னு உங்களுக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவர் ஆஸ்பத்திரியை இது பண்ண முற்றுகையிட்ட மாதிரி போராட்டம் பண்ண வந்தீங்களோ? ஆமாம். சரி, இப்போ அதில் என்ன சொன்னாங்க? அதில் என்ன சொன்னாங்கன்னா, கேன்சல் ஆர்டர் பண்ணிட்டாங்க, பழையபடி அவங்கள போட்டுருவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மக்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு திரும்பியும் இதாகலன்னா நாங்கள் கண்டிப்பாக போராட்டம் மேலும் நடக்கும். சரி, இப்போ நீங்கள் இவ்வளவு இதாக இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களா, அந்த அளவுக்கு டாக்டர் அப்படி என்ன இங்கே சர்வீஸ் பண்ணுறாரு? டாக்டர் அவர் ஒரு நல்ல மனுஷன். நல்ல மாதிரி ப்ரைவேட்டுக்கு நிகராக நல்லா பார்க்காங்க. அதே மாதிரி மருந்து இருந்து வச்சு கெட்டுனாலும் அவங்களே கெட்டுறாங்க. கம்மண்டரை கூட பார்க்க மாட்டாங்க. வரக்கூடிய ஆள்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க, பாசமாக பேசுகிறாங்க, நல்ல மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. அதனால் எங்களுக்கு இந்த டாக்டர் கண்டிப்பாக வேணும். இது உங்களுக்கு மட்டும்தான் அப்படி பார்க்குறாரா இல்லை எப்படி? இல்லை, ஊர் மக்களே பார்க்குங்க. எல்லாம் இந்த ராதாபுரம் தாலுகாவில் எத்தனை கிராமங்கள் இருக்கோ, யார் யார் வராங்களோ எல்லா மக்களையுமே ஒன்றா தான் பார்க்காங்க. யாரையும் தனித்தனியாக அப்படி பார்க்கறது கிடையாது. எந்த ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. ராதாபுரத்தில் வேலை பார்த்த விக்னேஷுங்கிற டாக்டரை இங்கேருந்து மாற்றிட்டதா சொன்னாங்க. அதுக்கு இங்கே போராட்டம் பண்ணுறதா மக்கள் வந்தாங்க இல்லையா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அவரை மாற்றக்கூடாது, நல்ல நல்ல மனுஷன். எனக்கும் காலில் ஒரு புழு வச்சுட்டு அவருக்கு தான் பார்த்து நல்லா தொடச்சி எடுத்து கட்டி விட்டார். அவரை மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி, இப்போ அவர் எவ்வளோ இதாக உங்களுக்கு பார்த்தாரு? நல்லா பார்த்தாங்களா, எப்படி பார்த்தாங்க? நல்ல கிளியராக கிட்ட நல்ல மாதிரிலாம் தொடச்சி எடுத்து நல்லா மருந்து வச்சு கட்டி க்ளீன் பண்ணினார். அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது? இப்போ நல்லா குணம் ஆகிட்டு வருது. குணம் ஆகி நல்ல முறையில் நடக்க முடியாமல் நடந்துகிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் தான். அவரை மாற்றக்கூடாது. அதனால தான் அந்த போராட்டம் பண்ணும்போது நீங்கள் வந்திருக்கேன். சரி, இப்போ இது அவர் போகிறத கேன்சல் ஆகிட்டா? அவர் இங்கேருந்து மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது கேன்சல் ஆகிட்டா இல்லை எப்படி? கேன்சல் ஆகிட்டு இப்போ மறுபடியும் அவரை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு சமயம் அவர் இங்கே மறுபடியும் இங்கே வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
அடுத்தால போராட்டம் தான் பண்ணுவோம். அப்படியா? பெரிய போராட்டம் பண்ணுவீங்க? பெரிய போராட்டம். சரி சரி. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தாசன்.